எக்ஸ்கியூஸ் மீ, Yes. மிஸ்டர் ஈஸ்வர் எங்க இருக்காரு? மிஸ்டர் ஈஸ்வர் உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்ஸ். அப்பா, 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 அப்பா ப்ளீஸ் நில்லுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் நில்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. எல்லா தலைவிதின்னு தான் சொல்லணும்ப்பா. எத்தனை நாள் என்கிட்ட என் திறமை பத்தி பாராட்டிருப்பீங்க. நீதான் என் பிசினஸை தூக்கி நிறுத்தின கெட்டிக்கார பையனை சொல்லிருப்பீங்க. ஊர்ல எல்லார்கிட்டையும் எவ்வளவு பெருமையா சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ என்ன பார்த்தா வெறுப்பா இருக்குல்ல? அப்பா, நீங்க இல்லாத வீடே இல்லப்பா. எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்பா, இவ்வளவு கெஞ்சி கேட்டும் நீங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்க. அப்பா, எனக்கு இப்போ ஒரு உதவி வேணும். நான் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்க போறேன். ரொம்ப பெரிய ஆஃபர். அப்பா, அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நான் எடுத்து முடிச்சிட்டேன்னா நான் இந்த தொழில கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்தியாலேயே பெரிய ஜாம்பான் ஆயிடுவேன். ஆனா அதுக்கு இப்போ இருக்கிற அமௌண்ட் பத்தாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஆனா நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்பா. அதனால நீங்க எனக்கு உதவி பண்ணணும்பா. என்ன உதவி? உங்க பேர்ல இருக்க சொத்துக்களை என் பேர்லயும் அம்மா பேர்லயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது நான் பேங்க்ல கொலாட்ரலா பிளேஜ் பண்ணி பணத்தை போட்டுருவேன். ஃபண்டை ரேஸ் பண்ணோம்னா இந்த சொத்து என் பேருக்கும் அம்மா பேருக்கும் வரணும்பா. ஏன்பா பேசாம இருக்கீங்க? டேய், உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. தேவையில்லாம அகலக்கால வச்சு இருக்கிற சொத்தையும் விட்டுறாத. என்னப்பா பேசுறீங்க? நான் தொழில ரிஸ்க் எடுக்கிறவன்னு தெரியாது உங்களுக்கு? நான் தொழில எவ்வளவு பெரிய ஆள் உங்களுக்கு தெரியும் இல்ல? ப்ளீஸ்பா, சொத்தை மாத்தி கொடுங்க. முடியாது. ஏன் முடியாதுப்பா? நீ கேட்கிற இந்த சொத்தையெல்லாம் ஒன்னால பாதிக்கப்பட்டு உயிருக்காக போராடிட்டு இருக்காளே அபி, அவளுக்கு கொடுக்க போறேன். அபிகா? ஆமா. எதுக்குப்பா? எதுக்காக அவளுக்கு கொடுக்கணும்? அவ யாருப்பா? நான் கேட்கிறேன், அவ யாரு? எதுக்காக நான் கேட்கிறேன்? நீ பண்ண பாவத்துக்கு பரிகாரமா தாண்டா. யாரு? யார் பண்ண பாவத்துக்கு பரிகாரம்? அப்பா, பாவம் பண்ணது நான் இல்ல. ஒரு தொழில் எதிரிக்கிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கிட்டேன். அவ சாகு கடந்தா சொத்து கொடுக்கணுமா? பைத்தியக்காரத்தானோப்பா. டேய், நான் தரத்தான் போறேன். அப்பா, இது என் தாத்தா சொத்து. என் அம்மாவோட அப்பா கொடுத்தது. அது எப்படி நீங்க யாருக்கும் கொடுக்க முடியும்? இந்த பாரு, உன் தாத்தா கொடுத்தது ஒரு சின்ன தொகை மட்டும்தான். அதை 100 மடங்கா பெருக்கினது ஏன் உழைப்புடா, என்னோட உழைப்பு. அதுக்காக அந்த சின்ன தொகை தானே முதலீடு. அதை வச்சுதானே பெரிய ஆளா ஆனீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம சொத்து கோடி கணக்குல பெருகி இருக்குன்னா அதுக்கு என்னோட உழைப்பும் திறமையும் முக்கிய காரணம். இந்த பாரு, எதுக்கு விவாதம்? என் பேர்ல இருக்கிற சொத்தை நான் ஏன் இஷ்டப்படி யாருக்கு வேணா கொடுக்கலாம். அப்பா, இது சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படணும்பா. உங்க கூடவே வாழ்ந்த என் அம்மா, நான், எங்க 2 பேரை விட அந்த அப்பி உங்களுக்கு முக்கியமா போச்சா? டேய்,
அனாவசியமான பேச்சதுக்கு நான் முடிவு பண்ண பண்ணுதான். அப்பா, எது வேணாலும் மறந்துடலாம், நன்றியை மட்டும் மறக்கவே கூடாது. என் அம்மா இல்லாட்டி நீங்க இன்னைக்கு ஜீரோ ஜீரோ. அந்த நன்றி கடனுக்காகவாது சொத்து யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க, ப்ளீஸ் கொடுங்க. இந்த பாரு, என் மனசாட்சிக்கு நேர்மையான முடிவைத்தான் நான் எடுத்திருக்கேன். வாழ்வோட கடைசி பகுதிக்கு நான் வந்துட்டேன். இனிமே எந்த விவாதத்துக்கு நேரம் இல்லை. உன் பேச்சையோ உங்க அம்மா பேச்சையோ கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்பா, நன்றிங்க வார்த்தைக்கு சுத்தமா அர்த்தம் மறந்து போச்சா உங்களுக்கு? டேய், உங்க அம்மாவுக்கு முழுமையான நன்றியோட பல வருஷங்கள் அவளோட வாழ்ந்திருக்கேன்டா. நான் அவளுக்கு எவ்வளவு செஞ்சுட்டேன். என் மனசாட்சிக்கு தெரியும். என்ன தொந்தரவு பண்ணாத, போயிடு. அப்போ நான் கேட்டது? இந்த பாரு, உறுதியா சொல்றேன், என் பேர்ல இருக்கிற சொத்து எதுவும் உனக்கோ உங்க அம்மாவுக்கோ கிடையாது. அது அபிக்குத்தான். அது அபிக்குத்தான் கொடுக்க போறேன். அபி குணமாய் எழுந்து வந்ததும் அவகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்க போறேன். இனிமே எங்கிட்ட இதை பத்தி பேசாத, போயிடு. அப்பா, அப்பா, வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். வர சொல்லு. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஆனந்தி, பராசக்தி வார இதழில இருந்து வரேன். சிடம். தேங்க்யூ சார். என்ன விஷயம்? சார், கோர்ட்ல சாட்சி சொல்ல வந்த சரோஜா கொல்லப்பட்டது, பிரபல தொழிலதிபர் அபிநயா சுடப்பட்டது, இந்த 2 சம்பவத்தை பத்தி போலீஸோட நடவடிக்கை என்ன? அதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கேன். சார், இந்த சம்பவத்தை நீங்க எந்த கோணத்துல அணுகுறீங்க? லுக், நீங்க பத்திரிகையில இருந்து வந்திருக்கீங்க. சோ பெரும்பாலும் எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சரோஜா ஒரு கிரிமினல். அவ தம்பிகளும் ரவுடிங்க தான். அவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம். சோ அவனுங்களே பிளான் பண்ணி அவளை கொன்னுட்டாங்க. அவனுங்களும் என்கவுண்டர்ல செத்துட்டாங்க. சார், இந்த விவரங்கள் எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சதுதான். ஆனா இந்த சம்பவத்துக்கு ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. அத போலீஸ் தொடவே இல்ல. வாட் யூ மீன்? இந்த திட்டத்துக்கு பின்னால தொல்காப்பியன்னு ஒரு ஆள் இருக்கான். அவனை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். இல்ல சார், இதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய பிளேயே இருக்கு. அத உங்க டிபார்ட்மெண்ட்ல யாருமே கண்டுக்கவே இல்ல. தப்பான ஆங்கிள்ல விசாரணை போயிட்டு இருக்கு. வாட்? தப்பான ஆங்கிள்ல விசாரணை போயிட்டு இருக்கா? எஸ். சம்பவத்துல சுடப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கிற அபியோட எதிரிங்க சிலரையும் போலீஸ் தங்களோட சந்தேகத்துக்கு உட்படுத்தி விசாரிக்க வேண்டாமா? அவங்களால கண்டுக்கவே இல்லையே சார். யார சொல்றீங்க? தொழிலதிபர் ஆதியும் முன்னாள் மினிஸ்டர் சங்கர பாண்டியனும் அபிக்கு எதிரானவங்க. அபிய ஒழிக்க பாக்குறாங்க. இந்த கான்ஸ்பிரசில அவங்க தான் பின்னணியில இருக்காங்க. இது பாருங்க, நீங்க பத்திரிகைக்காரங்களா இருக்கலாம். ஆனா ஒரு விசாரணையை எப்படி நடத்தணும், யார் மேல சந்தேகப்படணுங்கிறத நீங்க சொல்லக்கூடாது. அதுக்காக தான் ட்ரைனிங் எடுத்து யூனிஃபார்ம் மாட்டி சம்பளம் வாங்கிட்டு நாங்க இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரியுதா? பட் இந்த கேஸ்ல விசாரணை தப்பான முறையில போயிட்டு இருக்கு. இதுதான் சரியான ரூட்னு சுட்டி காட்டுற கடமை பத்திரிகைக்கு இருக்கு. அது மாதிரி பல கேஸ்கள்ல நடந்திருக்கு. நிறைய முன்னுதாரணங்களை என்னால சொல்ல முடியும். இது பாருங்க, இந்த கேஸை நான் தில்லைராஜன்கிற ஆபீசர் பொறுப்புல ஒப்படைச்சிருக்கேன். அவர் ரொம்ப திறமைசாலி. அவர் எல்லா கோணத்திலயும் இந்த கேஸை அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சார், அந்த தில்லைராஜனை எனக்கு தெரியும். அவர் அந்த ஆதிக்கும் சங்கர பாண்டியனுக்கும் வேண்டியவர். இந்த கேஸ்ல அவர் நியாயமா விசாரணை பண்ண மாட்டார் சார். எது? என் ஆபீசர் பத்தி நெகட்டிவா கமெண்ட் பண்றீங்க? இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது? பத்திரிக்கைன்னா எது வேணாலும் பேசுவீங்களா? சாரி சார், தொடர்ந்து பல விஷயங்களை நேரடியா நான் பார்த்துட்டு வரதுனால இதை சொல்றேன். தயவு செஞ்சு இதுல எல்லாம் ஈகோ பார்க்காம என்னோட பேச்சுல உண்மை இருக்கான்னு விசாரிங்க சார். சார், வாங்க மிஸ்டர் தில்லைராஜன், உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன பத்தியா? இவங்க கூடயா? இவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதா சார்? என்னை பத்தி எப்போதும் தப்பா தான் சார் சொல்லுவாங்க. அப்படியா? ஏன்? ஆமா சார்,
இவங்க அபியோட தங்கச்சி சார். எது? அபியோட தங்கச்சியா? பிரஸ்ல சொன்னியம்மா? ஆமா சார், நான் பிரஸ்ல தான் வேலை பார்க்கறேன். இருக்கட்டும், அபியோட தங்கச்சிங்கிறத ஏன் சொல்லல? நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டரா தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அபியோட சிஸ்டர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப எனக்கு புரியுது. உன்னுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. நீ பத்திரிகை ஆளுன்னு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த. ஆனா நீ அபியோட தங்கச்சிங்கிறதால இந்த கேஸ பத்தி உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்ல. கெட் அவுட். சார், நான் அபியோட சிஸ்டர் தான். ஆனா சின்சியரான பத்திரிகை ரிப்போர்ட்டர். டோன்ட் வேஸ்ட் மை டைம். யூ கேன் கோ. சார், நீங்க போங்க. நான் சார்ட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வேண்டியது. கொஞ்சம் வண்டி ஓரங்கட்டா. டேய், தொல்காப்பியனை பார்த்துட்டு தானே வர? இல்ல. பின்ன மேக்கப்ல பலமா இருக்கு, அவங்க கூட ஜாலியா இருந்துட்டு வரையா? பாருங்க, மரியாதையா பேசுங்க. போலீஸ் ஆபீசர்னு பாக்குறேன். ஏய், இல்லாட்டா நீ என்ன பண்ணுவ? அவன்கிட்ட சொல்லி என்ன க்ளோஸ் பண்ணிருவியா? ஏய், நீ அவன் கூட ரொம்ப நாளைக்கு கூத்தடிச்சிட்டு இருக்க முடியாது. அவனை தேடி தான் நான் வேட்டை நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். என் கையில அவன் கிடைச்சான், குறவளைய நெரிச்சு கொன்றும் பாத்துக்கோ. அவனை என் கைய ஒடிச்சிட்டு போயிருக்கான் ராஸ்கல். அவனெல்லாம் விட மாட்டேன்டி நானு. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க ஒண்ணும் நடக்காது. எங்களுக்கும் சட்டம் தெரியும். சட்டம் வேற சொல்லி கொடுத்து போயிட்டானா அவன்? அதான் அன்னைக்கு உன்னை பிடிச்சப்ப சரண்டா போல இருக்கு. அவன் செல் நம்பர் வேற மாத்தி தொலைஞ்சிட்டா. இல்லாட்டா இன்னைக்கு உன் கழுத்துல கத்தி வச்சு அவனை வரவழைச்சிருப்பான் பாத்துக்க ராஸ்கல். நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணும் நடக்காது. என்ன பின்ன என்ன என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், பண்ண என்னடி பண்ணுவ? சட்டம் இருக்கு, கோர்ட் இருக்கு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு. எங்களுக்கும் பெரிய ஆளுங்களை தெரியும். உனக்கு பெரிய ஆளுங்களை தெரியுமா? உனக்கு தெரியும். என்ன பத்தி உனக்கு தெரியாத. அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் என்ன கதியாகிறான்னு பாரு. சிப்பா. ஏய், முதல்ல அவன் கதையை முடிச்சுட்டு அடுத்து உன் கதையை முடிக்கிறேன்டி. லுக்க பாரு, லுக்க பெரிய சான்ஸ் ராணி நினைப்பு முறைக்கிறப்பா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். யார் மணி? சார், என் பேர் ஆனந்தி. டிஜிபி சாரை பார்க்கணும். யார் நீங்க? என் பேர் ஆனந்தி சார், பராசக்தி ரிப்போர்ட்டர். டிஜிபி சாரை பார்க்கணும். ஐயா ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. என்ன விஷயமா பார்க்கணும்? ஏதாவது பேட்டி எடுக்கணும்னா ஐயாவை ஆபீஸ்ல தான் போய் பார்க்கணும். சார், நான் பேட்டி எடுக்க வரல, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும். சிட்டி கமிஷனர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன். ஐயா, பிரஸ் ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க. ஐயாவை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரிங்க மேடம், நீங்க உள்ள போங்க. வணக்கம் சார். வணக்கம், வாங்க. எந்த பத்திரிக்கை? பராசக்தி பத்திரிகையில இருந்து சார். ஆனா இப்ப நான் பத்திரிகையாளரா வரல. பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட சார்பா அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். உட்காருமா. கொஞ்சம் விளக்கமா சொல்லுமா. யார் பாதிக்கப்பட்டவங்க? சார், சமீபத்துல கோர்ட்ல வச்சு சரோஜாங்கிற கைதி சுட்டு கொல்லப்பட்டதும் அபிநயாங்கிற பொண்ணு சுடப்பட்டதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த அபிநயோட சிஸ்டர் தான் சார். அந்த சம்பவங்களுக்கு யார் காரணங்கிறத நேர்மையான முறையில விசாரணை நடத்தி கைது செய்யணும் சார். ஒன் செகண்ட்மா. டிஜிபி ஹியர். சார், உங்களை மீட் பண்றதுக்காக ஒரு பிரஸ் லேடி வந்திருக்காங்களா சார்? ஆமா.
அந்த பொண்ணு தேவையில்லாம நம்ம டிபார்ட்மெண்ட் மேல குற்றம் சுமத்துறாங்க சார். சார், இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட தொல்காப்பியன் கைது செய்யப்பட்டு விசாரணை அப்போ அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன் சார். இந்த பொண்ணு அவனுக்கு ஆதரவா பேச வந்திருக்கா சார். அதாவது அவன் குற்றவாளி இல்ல, வேற யாராவது குற்றவாளி, அவங்க மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சார். எல்லாம் முறைப்படி தான் நடக்குதுன்னு விளக்கம் கொடுத்தாலும் அவ ஏத்துக்க மாட்டேங்கிறா சார். நான் பத்திரிக்கைக்காரி, அது இதுன்னு லா பேசுறா சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்பலாம். சார், எஸ், என்னோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். விசாரணை முறையா நேர்மையா தான் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி முறைகேடா எதுவும் நடக்கல. சார் இல்ல சார், முதல்ல அந்த விசாரணை அதிகாரி தில்லைராஜனே தப்பான ஆளு. தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை காவல்துறை மேல சுமத்தாதம்மா. சார், தப்பான கோணத்துல விசாரணை நடந்துட்டு இருக்கு சார். இதை என்னால ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும். ப்ளீஸ், யூ கேன் கோ. போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன். என்ன அராஜகம் பண்ற நீ? எந்திரிமா மேல. இத பாருங்க, நான் ஒண்ணு அராஜகம் பண்ண வரல, நியாயம் கேட்டு வந்திருக்கேன். நியாயம் கேட்க இது ஒண்ணு இடம் இல்ல. எந்திரிமா மேல. எந்திரிக்கிறல. இப்படி எந்திரிக்கிறா இல்லையா? இத பாருங்க, நான் ஒரு பத்திரிக்கைக்காரி. அத்தை மீறி ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? ஐயா, இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் தான். போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன். ஏமா, உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அக்காவை துப்பாக்கியில சுட்டவங்களை அரெஸ்ட் பண்ண சொன்னா முறையான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி டிசி சவுத்த ஒரு இன்ஸ்பெக்டர் என் வீட்டுக்கு பக்கத்துல அனுப்ப சொல்லுங்க. ஒரு பெட்ரோல் வண்டி அனுப்புங்க. வளசரவாக்கத்துக்கு அனுப்புங்க சீக்கிரமா. போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நேர்மையான விசாரணை நடக்கும் வரை போராடுவேன், போராடுவேன், போராடுவேன். நீதி கிடைக்கும் வரை போராடுவேன். எந்திரிமா, எந்திரிமா. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். முடியாது. வாமா. என்னால வர முடியாது. எந்திரி. தூக்கி அந்த பக்கம் போடு. என்ன இவ்வளவு அடம் பண்ணிட்டு இருக்க? விடுங்க என்ன. வான்னு சொல்றேன்ல. நான் வர மாட்டேன். விடுங்க என்ன. வாங்க சார், வாங்க 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 சார். விடுங்க என்ன. என்ன? பேசாம நில்லு. என்ன பாத்துட்டு எழுதி கூட்டுவாங்க. போட்டு. தள்ளு. போட்டு. வாமா. போன போ. போ. இதான் உன் பழம் புரிஞ்சுக்கோ. போ. ஜீப்ல ஏத்து. சீக்கிரம். விடுங்க சொல்றேன்.